வேலூர் மாவட்டத்தில் அரசின் சேவைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே கொண்டு வழங்க வேண்டும் என்ற அரசினுடைய சிறப்பு திட்டமாகிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் நாளை முதல் 211 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. ஊரக பகுதிகளில் 141 முகாம்களும், நகர்ப்புற பகுதிகளில் 70 முகாம்கள் என 211 முகாம்கள் நாளை முதல் செப்டம்பர் 30 வரை நடைபெற இருக்கிறது. இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் அங்கேயே பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்படும். மேலும் இந்த முகாம்களில் நல்லபடியாக நடத்துவதற்கான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாரம் முகாம் நடைபெற இருக்கும் பகுதிகளில் சென்ற வாரமே தன்னார்வலர்கள் மாவட்டம் முழுக்க 1475 தன்னார்வலர்களும் அவர்களுக்கு சூப்பர்வைசர்கள் 276 பேரும் நேரில் சென்று வீடு வீடாக இந்த முகாமுக்குரிய விண்ணப்பங்களையும் கையேடினையும் மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நடைபெற இருக்கிற முகாம்கள் குறித்த செய்தியை எந்த பகுதிகளில் எந்த இடத்தில் முகாம் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களும் இந்த செய்தியை பத்திரிகையில வெளியிட்டு இந்த முகாம்கள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு சென்றடைய நீங்களும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். முகாமினுடைய நேரம் காலை 10 மணி முதல் 3 மணி வரை. கடைசி மனுதாரர் இருக்கிற வரை முகாம் தொடர்ந்து நடைபெறும். இது போக இந்த முகாம்ல மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளைக்கு 7 முகாம்கள் மாவட்டம் முழுக்க நாளைக்கு 7 முகாம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னையிலே காட்பாடி ஊரக பகுதியில் பொன்னையில முதல் முகாமை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மாவட்டம் முழுக்க 7 முகாம் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கலைஞர் உரிமை தொகை அப்ளிகேஷன்ஸ் இந்த கேம்ப்ல தான் கொடுக்குறோம். ஆமா. இந்த கேம்ப்ல ஒவ்வொரு கேம்ப்லயும் 5 கவுண்டர், 4 இருந்து 5 கவுண்டர் செப்பரேட்டா மகளிர் உரிமை தொகைக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுல தன்னார்வலர்கள் அங்கே இருப்பாங்க. அங்கே அவங்க விண்ணப்பம் பெற்று மனுதாரருடைய டீட்டெயில்ஸை வாங்கி அவங்களே ஃபில் பண்ணி உடனடியாக கம்ப்யூட்டர்ல போர்ட்டல்ல பதிவு செய்யணும். வேற இப்போ அப்ளை பண்ணணும், வேற எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது, நீங்க தான் அப்ளை பண்ணணும். ஆமா. இதுதான் விதிமுறை உண்டா மேடம்? கலைஞர் உரிமை தொகைக்கான விதிமுறைகள் அதுதான் கொடுத்துக்கிறீங்க. என்ன எடுத்துட்டு வரணும்ட்டு இல்ல மேடம், யாராருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து